ஏஐ நிறுவனத்துடன் தமிழக அரசு செய்திருக்கும் ஒப்பந்தம் மூலம் 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்துள்ளார். தமிழக அரசு மற்றும் சர்வம் நிறுவனம் இணைந்து செயற்கை நுண்ணறிவு தகவல் மையம் அமைப்பதற்கு 10,000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் இந்த திட்டம் குறித்து தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா, சென்னை ஐஐடி இயக்குநர் காமகோடி மற்றும் ஏஐ நிறுவன துணைத் தலைவர் ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது பேசிய அமைச்சர் டிஆர்பி ராஜா, ஏஐ தொழில்நுட்பத்தால் மக்களின் வேலை வாய்ப்புகளுக்கு பாதிப்பு இல்லாமல் வேலை வாய்ப்புகளை அடுத்த படிக்கு எடுத்துச் செல்லவே இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்று தெரிவித்தார். ஏஐ எப்படி இனி வரும் காலகட்டத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடும் என்பதை ஆராய்ந்து தற்போது இருக்கிற வேலை வாய்ப்புகளுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் அடுத்த படிக்கு பணிபுரியும் நபர்கள் எட்டும் அளவிற்கும் அவர்களுக்கு ஏஐ குறித்த விழிப்புணர்வு உருவாக்குவதற்கும் அரசாங்கத்துக்கும் சரி இங்க இருக்கும் தொழில் முனைவோருக்கும் ஒரு பெரிய ஏஐ எனேபிளராக சர்வம் ஏஐ நிறுவனத்தோடு MOU சைன் பண்ணியிருக்கோம். 10,000 கோடி ரூபாய்க்கான இந்த முதலீடு 1000 பேர்களுக்கு உயர் தொழில்நுட்ப டீப் டெக் ஜாப்ஸ் வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு முன்னெடுப்பு. தொடர்ந்து பேசிய சென்னை ஐஐடி இயக்குநர் காமகோடி, பல்வேறு துறைகளில் ஏஐ பயன்படுகிறது என்றும் அவற்றை எல்லாம் ஒருங்கிணைக்கும் வகையில் தகவல்களை சேகரித்து அரசின் சார்பில் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். இன்னைக்கு ஏஐ ஒரு செக்டார்லயும் ஏஐயோட இன்டர்வென்ஷன் இப்போ ஆரம்பிச்சிருக்கு. நீங்க அக்ரிகல்ச்சர் ஏ ஃபார் அக்ரிகல்ச்சர்ல ஆரம்பிச்சு நீங்க ஹெல்த் செக்டார், எஜுகேஷன் செக்டார், கவர்னன்ஸ், மேனுஃபேக்சரிங் எல்லா இதுலேயும் நமக்கு ஏஐயோட ஒரு இன்டர்வென்ஷன், ரொம்ப ஒரு பாசிட்டிவ் இன்டர்வென்ஷன் நமக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. டேட்டாவை கலெக்ட் பண்ணி உள்ள போடுற அளவுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவங்க இந்த டேட்டா சென்டர்ல ஆஃபர் பண்ண போறாங்க. குறிப்பா கவர்மெண்ட் லெவல்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ற சில பாலிசிஸ் எல்லாத்தோட டேட்டாவும் இதுல சேரும். அப்படி இருக்கிற போது இந்த டேட்டா ஒரு புது பாலிசி எவால்வ் பண்ணுறதுக்கு அது நிறைய ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி குறிப்பா ஒரு திட்டம் மக்களுக்கு எவ்வளவு தூரம் போய் சேர்ந்திருக்கு அதோட ஃபீட்பேக்கும் நமக்கு கிடைக்கும்.